வணக்கம். நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம், சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த மதுவிலக்குக்காக ஒரு மாநாடு நடத்துறதா அறிவிச்சிருந்தாரு. அதற்கு இப்போ அதிமுக உட்பட மற்ற கட்சியினர் யார் வேணாலும் நீங்கள் உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசினதுக்கு அதிமுகவுக்கே இவர் அழைப்பு விதிச்சார்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது திமுக விசிக பிளவா, அந்த கூட்டணியில் பிளவு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுது. இது குறித்து உங்களுடைய பார்வை? அதாவது சாதாரணமாக ஒரு வாயை போட்டு மெல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அவல் கிடைச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெல்றதுக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அவல் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த மாநாடு, மது விலக்குக்கான மாநாடு என்பது ஒரு சாதாரண தனி மனிதனுடைய ஒரு விருப்பம். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நிறைய இடங்களில் குடிகார மனிதர்கள் அப்படின்றவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அவங்க இளைஞர்களாக இருக்கலாம், நடுத்தர வயதினராக இருக்கலாம், இல்லை வயசானவங்களாக இருக்கலாம். இதிலேருந்து ஒரு சாதாரண சாலைகளில், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில், ஒரு பார்க்கில், அல்லது பீச் மாதிரியான இடங்களில், அவ்வளோ ஏன் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு பக்கத்தில் கூட அவங்க குடிச்சிட்டு விழுந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு மனிதாபிமானத்தோடு நினச்சி பார்க்குறார். இப்போது திருமாவளவன் அவர்களை விசிக கட்சியினுடைய தலைவராக நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது சிறுபான்மையினுடைய தலைவராக நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை. ஒரு பெண் ஒரு குடிகார கணவனால் அல்லது குடிகார தந்தையால் அல்லது குடிகார சகோதரனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவள் ஒரு முன்னெடுக்கணும்னு நினச்சான அந்த முன்னெடுப்பாக தான் இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறார். அவ்வளோதான். அப்படி தான் பார்க்கணுமே தவிர, அவர் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதிமுக வரலாமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது விஜய் அவர்கள் வரலாமான்னு கேட்டால் ஆமாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ பாஜகவினர் வரலாமா அப்படின்னு கேட்டால் மதவாத சக்திகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை அதுக்குள்ளே வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போது ஒரு பொது மக்களுக்காக, சமூக காசுக்காக, அதாவது சமூக காரணத்துக்காக ஒரு மாநாட்டை முன்னெடுக்கும் பொழுதும் கூட தன்னுடைய கொள்கையிலேருந்து விலகாமல் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை நான் பார்க்குறேன். அதனால் இந்த மக்களுக்கான இந்த மாநாட்டை அதுக்குள்ளே இந்த கூட்டணி கட்சிகள் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள சலசலப்பு வந்துடுச்சு. அதுக்குள்ளே 26 தேர்தலில் இந்த மாதிரியான மலிவான அரசியலை செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் எத்தனை உயிர்கள் பலியாயிடுச்சு. அப்போ கூட என்ன பேசுனாங்கன்னா, கள்ளச்சாராயம் குடித்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அரசாங்கம் வித்துக்கிட்டு இருக்கிறத இதை குடிச்சிருந்தா அந்த மாதிரி ஆயிருக்காதோ அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, ஒட்டு மொத்தமாக மது விலக்கை கொண்டு வர வேண்டும். ஏன்னா குஜராத்தில் மது விலக்கு இருக்குது, பீகாரில் கூட மது விலக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையினால் நம்ம திமுக அரசு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் மது விலக்கு அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதன்படி 500 கடைகளை மூடிட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே கூட பார்த்துருக்குறோம். இப்போது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அந்த மாதிரி அதாவது மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் 500 கடைகளை திமுக அரசு மூடியாச்சு. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மது விலக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பார்க்கணுமே தவிர, இவர் ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த கட்சிக்கு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக இவர் மாநாடு நடத்துகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடாது. அப்படின்னா அப்போது திமுக அரசு எல்லாருக்கும் ஒரு பாட்டிலை வாங்கி வச்சு வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு இருக்கா? இல்லை ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒவ்வொரு பாட்டிலாக வச்சு கொடுத்துட்ருக்கா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அரசாங்கத்துக்கு கூட என்னதான் ஆசை அப்படின்னா, மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்றதான் நோக்கம். அதை எப்போ செயல்படுத்துறது அப்படின்றதுல தான் இப்போது போயிட்டுருக்கே தவிர நாள்கள். மற்றபடி அரசாங்கம் எல்லாரையும் குடிக்க வைக்கணும் அப்படின்லாம் நினைக்கல. அதனால் அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான், பெண்களினுடைய ஒரு குரலாகத்தான் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறார். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல். இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும், அதன் வழியாக மதுவிலக்கு தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்தினுடைய குரலாக நானே கேட்டுக்கிறேன். இப்போ திமுகவோட கூட்டணியில் இருந்துக்கிட்டே இப்போ பாமகவினரும் கலந்துக்கலான்னு சொல்கிறாரு, அதிமுகவினர் கலந்துக்கலான்னு சொல்கிறாரு, இப்போ தமிழக வெற்றி கழகம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஒரு
இடங்கள்லையும் அவர் வந்து பத்திரிகைகளை சந்திக்கும் பொழுது இந்த மாதிரியான செய்திகள்லாம் சொல்கிறதுங்கிறது வந்து இப்போ திமுகவோட நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலசலப்பு. இல்லை, அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேனே, இது வந்து பெண்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு மாநாடு. யார் வீட்டிலலாம் பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு மாநாடு. இப்போது பாமகவில் வந்து பெண்கள் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டால் அங்கே இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தில் உண்டான்னு கேட்டால் இருக்கிறாங்க. அதிமுகவில் உண்டான்னு கேட்டால் இருக்கிறாங்க. அப்போது பெண்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கட்சி ரீதியாக அல்லது வந்து வேற ஒரு மாநிலம் ரீதியாகலாம் நீங்கள் பிரிக்காமல், மாவட்டம் ரீதியெல்லாம் நீங்கள் பிரிக்காமல் பெண்களினுடைய குரலாகத்தான் அவர் இதை பார்க்குறார். அவர் இந்த மாநாட்டின் பொழுது ஏன் இதை வந்து முன்னெடுத்தேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தையும், வலுவான ஒரு காரணத்தையும் சொல்கிறார். திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக மதுவிலக்கை சொல்லிட்டு வந்துருச்சு. ஒரு 500 கடைகளை எல்லாம் மூடியாச்சு. இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தில் திருமாவளவன் அவர்கள் அங்கே போய் இருந்து பார்க்குறார், களப்பணியாக வந்து பார்க்குறார். அப்போது அங்கே பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ இந்த சாராய கடையை மூடிடக்கூடாதா, இந்த சாராய கடை மூடுறதுக்கான வேலையை யாராவது பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து கதறாங்க. அப்போது ஒரு தலைவன் என்பவன் யார்? மக்களினுடைய குறையை தீர்ப்பவன் தானே ஒரு சரியான தலைவனாக இருக்க முடியும். அந்த வகையில் இங்கே எல்லாரையும் விட ஒடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். அப்போ அந்த பெண்கள் வந்து கதறக்கூடிய அந்த ஒரு காரணத்தை, பிரச்சனையை முன்னெடுத்து நம்ம ஏன் வந்து அதை விலக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். ஒரு தலைவனாக, ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு விடிவெள்ளியாக, ஒரு நாயகனாக இந்த மாதிரி நினைக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அப்படி அவர் வந்து அந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கும் பொழுது அதை வந்து ஒரு கட்சி மாநாடாக நடத்த அவர் விரும்பலை. ஏன்னா கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க உலுக்கி கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை பிள்ளைங்கள்லாம் வந்து குடிக்க தொடங்கிட்டாங்க. அதுவும் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பாக்கெட்டெல்லாம் விற்கலாமா அப்படின்னு அரசாங்கம் வந்து நினச்சிட்டு இருந்து அதுக்கப்புறம் பெரிய போராட்டம் வெடித்து கடைசியில் அரசாங்கம் வந்து கைவிட்டுடுச்சு. பாக்கெட்டெல்லாம் கொண்டு வந்தால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதாரணமாக மோர் பாக்கெட் மாதிரி பிள்ளைங்கள்லாம் அதை வாங்கி பைக்குள்ளே வச்சுதுன்னா யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. சும்மா அப்படி வந்து குடிக்கிற மாதிரி பாத்ரூம் போகும்போது கூட அப்படி குடிச்சிட்டு வந்துட்டா யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த மாதிரியான அபாயம் இந்த மாநிலத்தில் இருக்கே அப்படின்றதுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய குரலாக, அதை வந்துட்டு ஒரு கட்சியினுடைய குரலாக இல்லாமல், ஒரு தனிப்பட்ட சமூகத்தினுடைய குரலாக இல்லாமல், ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு குரலாக இல்லாமல், ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் வந்துட்டு மது ஒழியணும் அப்படின்றதான் ஆசை. யாருக்குமே வந்து மது இருக்கணும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும், அதை மொண்டு குடிக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கல. அப்படி ஒரு நிலையில இருந்து தான் திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு மாநாட்டை வந்து முன்னெடுக்கிறார். அதுலேயும் பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளில் தான் மாநாடு நடத்தணும்னு சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நடைமுறை சிக்கலின் காரணமாக அவர் வந்துட்டு அடுத்த மாதத்தில் வந்து இந்த மாநாட்டை வந்து முன்னெடுக்கிறார். அதனால் இதுக்குள்ளே வந்துட்டு காவி சாயம் பூசுகிற மாதிரி கட்சி சாயம்லாம் பூசி வெறுப்பு அரசியல் எல்லாம் போட்டு அந்த மாதிரியான பார்வைக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பெண்களுக்கான மாநாடாக தான் நான் பார்க்குறேன். சமீப காலமாகவே வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ திமுக அரசு செயல்களை வந்து நிறைய விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா, இப்போ நீங்களே வந்து ஒரு பக்கம் டாஸ்மார்க்கை திறந்து வச்சுட்டு விசச்சாராயம் குடிச்சு இறக்குறவங்களாம் வந்து நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். இப்போ இதுவே கூட இந்த கூட்டணி கட்சியில் வந்து விமர்சிக்கிற மாதிரி, கூட்டணியில் இருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் வந்து விமர்சிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது வந்து இந்த விமர்சனம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இப்போ தலித் ஒருத்தர் வந்து முதல்வராக ஆக முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முரண்களை காட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படி நம்ம பார்க்குறது? அதாவது அவர் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன? நம்ம சாதாரணமாக ஒரு படத்தில் கூட ஒரு நகைச்சுவை வச்சுருப்பாங்க, வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான். அப்போது ஒரு சிலர் மட்டும்தான் தலைவனாக மாறணும், ஒரு சிலர் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் உடைக்கணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கார். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசுகிறாரே தவிர, மற்றபடி கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு பெரிய விரிசல் வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கல. ஏன்னா ஒரு பிறந்தநாள் நிகழ்வின் பொழுது 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான சந்திப்பு. அதே மாதிரி கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒருவேளை பிடிக்காத ஒரு சிந்தனை இருக்குது, இல்லை ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது அப்படின்னா அதை சொல்லி தானே ஆகணும்.
நான் இப்போ இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் அவர்கள் சொல்லுவார், நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்தனால தான் எங்களால் எதையுமே வந்து எதிர்க்க முடியல, நீட்டுக்கு சரின்னு சொல்லிட்டோம், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு சரின்னு சொல்லிட்டோம், அந்த மாதிரி பேசிட்டு இப்போ இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு எதிரான ஒரு அரசியலை, அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்துகிறார் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ கூட்டணியில் இருந்தப்பவே இதை பற்றி பேசியிருக்கலாம் இல்லையா? சரி, இந்த கொஞ்ச நாள் வந்து நம்ம அப்புறமா இது வந்து சைன் போட்டுக்கலாம், இன்னும் ஒரு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் தள்ளியாவது போட்டிருக்கலாம் இல்லையா? அதையும் போடாமல் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பேராபத்தை இந்த ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துக்கும் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டார். அப்படி இல்லாமல் மது விலக்கு அப்படின்றது இது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியாகவும் தான் இருந்தது. அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் இதை வந்து செஞ்சிருக்கிறார் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த சாதிய ரீதியான ஒரு தலித்தால வந்துட்டு வர முடியுமா, அதை வந்து செஞ்சு கொடுத்தா என்ன, அப்படி ஒரு காலம் உருவானா என்ன, அப்போது ஒரு சமத்துவம் சமூக நீதி கொண்ட ஒரு மாநிலமாக நம்ம மாநிலம் ஏன் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையினுடைய நீட்சியாக தான், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் அந்த இதை வந்து பார்க்குறேன். ஏன்னா இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு இடங்களில் தலித்துக்கு எதிரான ஒரு இது வந்து நிகழ்வுகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எதிரான குற்றங்கள், ஒரு தண்ணி குடிக்கிறக்கூடிய ஒரு குடிநீர் தொட்டியில் மலத்தை கொண்டு போய் கொட்டி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோவிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு பிரச்சனை நடந்ததுனால அந்த கோவிலே பூட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். வெறும்னே அந்த பூஜை காலத்துக்கு மட்டும் போய் அந்த நபர் சாமியார் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வெளில வராரு. அப்போ இந்த மாதிரியான அநீதிகள் நடக்கும் பொழுது, இத்தனைக்கும் நம்ம வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு வேற வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருக்கும் பொழுது கூட இதெல்லாம் வந்து சரிப்படலை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பார்க்கறது? அதனுடைய உச்சமாக தான் அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துலலாம் ஒரு தலித்தால் முதல்வராக வர முடியுமா? அதனால் இந்த பிரச்சனைகளினுடைய தொடர்ச்சியாக தான் பார்க்கணுமே தவிர திடீர்னு வந்து இந்த மாதிரி பேசிட்டாரே அப்படின்னு பார்க்கக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நாங்குநேரி பகுதியில் +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அதே +2 படிக்கக்கூடிய சக நண்பர்களாக வந்து வெட்டப்படுறாரு இல்லையா? அங்கங்கே சிராய்ப்பு காயங்கள் அப்படி வந்துருச்சு இல்லையா? இன்னும் கொஞ்ச நாளில் வந்து +2 தேர்வே வரப்போகுது. அந்த சூழலில் அவர் இவ்வளோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாய் கடைசியில் அவர் நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண் வாங்கினார். அவரை முதல்வரே நேரில் போய் அந்த மாணவனை பார்த்து வாழ்த்து தெரிவித்தார். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி பதட்டம் நிறைந்த இந்த நேரத்தில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கே, அப்போது இந்த பகுதியில் ஒரு தலித்தால் முதல்வராக வர முடியுமா? ஏன் மக்களே நீங்கள் சிந்திக்க மாட்டேன்றீங்க? ஏன் இன்னும் அவங்கள வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களாக அவங்களுக்கு எதிரான ஒரு அநீதிகளை ஏன் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறீங்க? அதனுடைய வெளிப்பாடாக தான் சொல்லியிருக்கிறார் தவிர அந்த கட்சிக்குள்ளே இருந்து இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வேண்டாம், நான் தான் வரப்போகிறேன், என்னை கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்லாம் அவர் சொல்லலை. இந்த மாதிரி சமூக நீதி பேசக்கூடிய இந்த மண்ணில், பெரியார் மண்ணில், திராவிட மண்ணில் தலித்துக்கு எதிரான அநீதிகள் இவ்வளோ தூரம் நடக்குதே அப்படின்றதான் அவர் சொல்கிறார். இன்னும் கூட பாருங்கள், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்த இவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு, அதுலேயும் பாருங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அப்படி வந்து ஒரு இது கொலை நடக்கும் பொழுது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இல்லையா? இத்தனைக்கும் அவர் வந்து ஓடி ஒளியக்கூடியவரெல்லாம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக ஏதோ பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு பைக்கில் வந்துட்டு நபர்கள் கொல்லும்போது அப்போ அதை எப்படி பார்க்கறது? அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு பார்க்குறதா, இல்லை தலித்துக்கு எதிரான ஒரு செயல்பாடுன்னு பார்க்குறதா அப்படின்னு அந்த ஒரு இடத்துல இருந்தால் அவர் பேசுகிறாரே தவிர மற்றபடி கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், இல்லை நான் வந்துட்டு முதல்வராக வரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குறுகிய நோக்கத்தோடு அவர் என்றைக்குமே பார்க்கல. இந்த ஒட்டுமொத்தமான மனித சமூகத்தினுடைய மேன்மையைத்தான் நான் வந்து கொண்டு வரணும். ஒட்டுமொத்த சமூகத்தின் வந்துட்டு இன்றைக்கி மதுவிலக்கு மது இல்லாமல் இருந்ததுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளோ பணம் சேமிக்கலாம், எவ்வளோ குடும்பங்கள் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கும், எத்தனை பிள்ளைகளுக்கு அப்பா இருப்பார், ஏன்னா குடிச்சு குடிச்சு செத்து போகிறாங்க, லிவர் வந்து பாழாய், அதனால் எத்தனை பிள்ளைகளுக்கு வந்து அப்பா கிடைப்பாங்க அப்படின்றதுனால தான் அவர் இதை வந்து முன்னெடுக்கிறாரே தவிர உடனடியாக வந்துட்டு ஒரு சலசலப்பு வந்துடுச்சு, அவர் வந்து பிரிஞ்சு போக போகிறாரு, 26 தனியாக நிற்க போகிறாரு, அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக வர போகிறார், இது எல்லாமே ஒட்டுமொத்த மனிதர்களினுடைய மிகப்பெரிய ஒரு கற்பனை தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால் இவங்கெல்லாம் ஒரு சினிமா துறைக்கு போய் கதை எழுதலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.
இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து மதுவுக்கு மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்களும் அதுக்கும் எதிர்த்து தான் வந்து இந்த மாநாடே வந்து நடத்துறதை பார்க்க முடியுது. இப்படியான ஒரு சூழ்நிலை இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே கூட நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. இப்போ இந்த மாதிரியான சூழலில் தமிழ்நாடு அரசுக்கு மதுவிலக்கு அமல்படுத்துறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது? அதில் இத்தனை வருஷமாக இருந்ததுனால இப்போது நிறைய பேர் வந்து அதுக்கு அடிமையாக மாறிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு புனர்வாழ்வு மையத்தை உண்டாக்கணும். அந்த புனர்வாழ்வு மையத்தில் அவங்களுக்கு போகிற மாதிரியான அந்த உளவியல் ரீதியான சிகிச்சைகள் கொடுக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போதைக்கு வந்து அடிமைப்பட்ட இளைஞர்கள்ல இருந்து அவங்களுக்கு வேறு மாதிரியான வேறு ஏதாவது ஒரு வேலைகள், அவங்களுக்கு மைண்டும் கையும் வந்துட்டு எப்பவும் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழலை வந்து உண்டாக்கணும். அந்த மாதிரி சில வேலைப்பாடுகளை முன்னெடுக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதற்கான ஒரு நிறுவனம், தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட முதல்ல போய் பேசி ஆகணும். இந்த மாதிரி சில சிக்கல்கள் வந்துட்டு இன்றைக்கி அரசாங்கம் வந்து எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் சமன்படுத்திடுச்சு அப்படின்னா, இதையெல்லாம் சரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மது விலக்கை கூடிய விரைவில் வந்து கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி படிப்படியாக கொஞ்சம் மூடிக்கிட்டே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது ஒரு இடத்துல வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பகுதிக்குள்ளே. அந்த 10 அப்படின்றத வந்து படிப்படியாக ஒரு 5ன்னு குறைச்சி, அதுக்கப்புறம் சரி ரொம்ப இப்போ தான் தொடங்கினவங்கெல்லாம் சரி 5ன்னு குறைஞ்சிருச்சு விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துடுவாங்க. ரொம்ப விடாமல் குடிச்சிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த 5 கடைகளுக்குள்ளே போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 அப்படின்றது ஒரு 2 அந்த மாதிரி குறைச்சி வரும்பொழுது அவங்களுக்கு வேறு ஏதாவது இதை தாண்டி வேற ஒரு இதில் வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா இது நிச்சயமாக சாத்தியப்பட்டு விடும். அதனால் அரசாங்கம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அநேகமாக இந்த மாநாடும் அரசாங்கத்தினுடைய அந்த செயல் திட்டமும் ஒன்றா சேர்ற ஒரு புள்ளியில் நிச்சயமாக மதுவிலக்கு வந்துடும். நான் அந்த நம்பிக்கையோடு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து இந்த பிரச்சனை என்பது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.